inauguration day. Vijay open பண்ணிருக்காங்க. So it was very pleasant to be here. புடிச்சு பார்த்தோம். This is one of the first kind. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஜூஸ் ட்ரை பண்ணது கிடையாது. with the fusion and whatever the mixing and very healthy and quality இருந்தது. So I'll let them to continue. நீங்க பாருங்க, நான் லாஸ்டா பேசுறேன். ஹலோ எவ்ரிபடி. கேன் ஃப்ராஸ்ட் அப்படின்ற பிராண்ட் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் கீழ்பாக்கில். ஏற்கனவே ஒரு பிரான்ச் இருக்குது, இன்னைக்கு செகண்ட் பிரான்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் த நேச்சுரல் சுகர் கேன்லேருந்து பல ஃப்ளேவர்ஸ் நம்ம எடுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபியூஷன்ஸ் பண்ணுறோம். வித்தவுட் ஐஸ், வித்தவுட் சுகர், வித்தவுட் வாட்டர். நீங்கள் நிறைய ஜூஸ் குடிக்கிறோம். ஸோ பேசிக்கலி கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குறோம். அதில் என்ன இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. மோஸ்ட்லி அதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சுகர் இருக்கும், அதுவும் ஒயிட் சுகர். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம குடிக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறது எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகோனட் யூஸ் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணாமல், ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை தாண்டி பாப்சிக்கிள்ஸ், ஐஸ் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வித்தவுட் எனி ஃப்ளேவர்ஸ். ஸோ இவர் தான் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். ஸோ ஹீ வில் டெல் மோர் அபவுட் த ப்ராடக்ட் அண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதை ஹீ வில் சே. தேங்க்யூ. ஆக்சுவலாக சுகர் கேன் ஜூஸில் நமக்கு தெரியாத நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மெயினாக ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட், அது யாருக்குமே தெரியாது. அப்புறம் லிவர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போது லோக்கலாக கிடைக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிச்சு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை குடிச்சு நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியான ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சுகர் கேன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு சுகர் கேன் ஜூஸ் தான் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஆனால் அதுக்குள்ளே வந்து எவ்வளோ விஷயம் இருக்குன்றது எவ்ரிடே வந்து நான் அதை லேர்ன் பண்ணேன். ஸோ ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டிக்கும் நம்ம எடுக்கும்போது அந்த ஸ்டிக்கில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
என்னோட ஷாப்பில் வர வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் குழந்தையிலேருந்து 60 வயசு ஆளும் வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த கேன் ஜூஸ் வந்து குடிப்பாங்க. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணோம், கேன் ஜூஸை வந்து அதில் வந்து ஐஸ் போடக்கூடாது, சுகர் போடக்கூடாது, மில்க் ஆட் பண்ணக்கூடாது, வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் இதில் எப்படி ஃப்ளேவர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஒரு 15 வகையான ஃப்ளேவர்ஸ் வந்து இதில் மேக் பண்ணி கொடுக்குறோம். நோ எசன்ஸ்ன்ற கான்செப்டே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ஒரு நேச்சுரலாக வந்து ஒரு ஒரு பாப்சிக்கல் வந்து டிசைன் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃப்ளேவர்ஸ் வந்து, அதாவது சுகர் கேனில் இன்ஃப்யூஸ் பண்ண ரியல் ஃப்ரூட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாப்சிக்கல் தான் இன்றைக்கி மேக் பண்ணி கொடுக்குறோம். குழந்தைங்கள்லாம் அதில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட ஒவ்வொரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்டை நாங்கள் டிசைன் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதை வந்து இதை வந்து எங்களுக்கு இதை முக்கால்வாசி வந்துங்கன்னா எங்களுக்கு கஸ்டமர்ஸ் தான் வந்து நிறைய வந்து இன்னோவேட்டிவாக வந்து நிறைய டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஐடியாஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இன்னும் வந்து நிறைய ஹெல்த்தி கான்செப்ட் பண்ணணும், நிறைய விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் நிறைய விஷயம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கேனில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயம் வந்து நான் கொண்டு வந்ததுக்கு வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒரு பிளைன் ஜூஸ் குடிக்க வந்தவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிளைன் ஜூஸ்லேருந்து ஃப்ளேவர்ஸ் கொண்டு வந்தோம். அதே மாதிரி ஒரு எங்கள் ஷாப்க்கு யார் வந்தாலும் சரி, இந்த ஷாப்லேருந்து நான் ஒரு கஸ்டமர் இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க ஒரு சீடு அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி எங்களை கஸ்டமர்ஸ் தான் வந்து நல்ல வேறு லெவல் வந்து கொண்டு வந்துருக்காங்க. கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில். ஒருத்தர் வந்து எங்கிட்டே வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் இந்த ஷாப்க்கு வந்தேன், என் ரிலேஷனுக்கு சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னேன். அந்த மாதிரி விஷயம் நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இது வந்து செகண்ட் பிரான்ச். இது ஃப்யூச்சரில் வந்து நிறைய வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச்சு. ஃப்யூச்சரில் வந்து நிறைய வந்து பிளான் பண்ணி கொண்டு போகணுன்னு வந்து நிறைய விஷயம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து என்னால் சடனாக எதுவுமே எப்படி பேசணும்னு இல்லை, மனசில் பட்டதை நான் சொல்லியிருக்கேன் நான். எனிவே ரொம்ப நன்றி. ஆமாம் சார். இப்போ நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு வார்த்தைங்க வரல, நீங்கள் கேட்டதை சொல்கிறேன். இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அது வந்து ஐஸ் வந்து போட்டு தான் ஜூஸே கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், சார் நான் ஐஸ்ன்ற கான்செப்டை வந்து டிசைன் பண்ணல, இவ்வளோ தான் கூலிங்கு, அதுக்கப்புறம் வந்து கூலிங் பண்ண முடியாது சார், இதுதான் இப்படி தான் இருக்குன்னு கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கோம், ஓகே இது கொடுங்க அப்படின்னுக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் விஷயம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரணும்னு வந்து டிசைன் பண்ணோம். ஐஸ்ன்ற கான்செப்ட் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் ஏன்னா, அந்த ஐஸ் வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது, பண்ணுறவங்களே நான் யாரும் எதுவும் சொல்ல விரும்பலை. நான் இந்த மாதிரி தான் வேலை பண்ணுவேன் அப்படின்னு வந்து இது பண்ணுது. அதுக்காக தான் என்ன பண்ணேன்னா, ஐஸ் வந்து கேட்டாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் டெலிவரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகுது. நாங்கள் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் டைப் வச்சுருக்கோம். 10 கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுங்க. அப்போ யோசித்தோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் யோசித்த விஷயந்தான் கேனே வந்து க்யூபாக மாற்றி வச்சுருக்கோம். அந்த கேன் க்யூப் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸில் ஆட் பண்ணி போகும்போது அது சேஃபாகவும் போகுது, அந்த குவாலிட்டி இருக்குது. அது சாப்பிடும்போது அவங்களுக்கு ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷனோ எதுவுமே எந்த ஒரு விஷயமும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கான்செப்டை வந்து டிசைன் பண்ணி தான் கேன் க்யூபை வந்து ஆட் பண்ணி கொடுத்தோம். அவங்களும் வந்து சில்னஸ் வந்து இது பண்ணி குடித்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. ஜூஸில் வந்து அந்த கான்செப்டே டிசைன் வேறு, இந்த கான்செப்ட் டிசைன். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து சுகர் கேனே ஒரு ஜூஸ் தான், ஆக்சுவலி ஒரு வாட்டர் மாதிரி தான் லிக்விட். அதில் எதுக்கு நம்ம ஆட் பண்ணணும். இதோட நிறைய விஷயம் என்னென்னா, என்னோட ஷாப்பில் நிறைய பேர் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது கேனை வந்து என் ஃப்ரிட்ஜை வந்து திறந்தே பார்த்துருக்காங்க, நீங்கள் ஏதோ ஆட் பண்ணுறீங்க, இது நான் சொல்லலை, நான் கஸ்டமரே சொல்லியிருக்காங்க, நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறீங்க. அதான் சொன்னேன், 6 மாதம் குழந்தை வராங்க, பேரண்ட்ஸ் வந்து குடிக்கிறாங்க, ஒரு ட்ராப் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ணால் பார்க்குறேன், அந்த கேனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஒரு 10 ஃபீட்டு கேன் எடுத்தேன்னா 3 ஃபீட்டு வந்து நான் வேஸ்டேஜ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு வந்து சுத்தமாக வந்து கேனை க்ளீன் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தான். அதுதான் என்னோட அந்த நேச்சுரலும் அந்த நேச்சுரலோட அந்த இதுவும் வந்து பியூரிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட இப்போதைக்கு வந்து கேனில் வந்து ஒரு 10 ஃப்ளேவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபியூஷன் சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் பண்ணி கொடுத்துருக்கோம், அது ஒரு 10 ஃப்ளேவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா
கேன் வந்து சுகர் கேன் டெண்டர் கோகோனட். சுகர் கேன் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட், பாடிக்கு ஹீட். ஆனால் பாடி நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளேவர்ஸ் வந்து முதல் நான் க்ரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் டெண்டர் கோகோனட் தான். அந்த சுகர் கேன் டெண்டர் கோகோனட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் வந்து இருக்குது. அதோட வந்து இன்னொரு விஷயம்னா அதோட பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் நிறைய இது இது என்னோட கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் டெண்டர் கோகோனட் ஒரு யூனிக்கான ப்ராடக்ட். யாருன்னா ஒரு வாட்டியும் வந்து கேட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் அதிகப்பாங்க. அதுக்கப்புறம் சுகர் கேன் டெண்டர் கோகோனட், தென் ஆரஞ்சு, பைனாப்பிள், போமோகிரானட்டு எல்லாமே நான் ஒரு சீசனபிள் ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெரி, தென் ரெட் கோவா, ரெட் ட்ராகனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூஸ்பெரி, லெமன் அண்ட் ஜிஞ்சர்ன்றது ஜென்ரல். அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுக்கணுன்றது தான் வந்து டிசைன் பண்ணது தான் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. எக்கனாமிக்காக எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கேன் சார். நான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்ன சார் இதில் காசு என்ன இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனசளவு என்னோட ஷாப்புக்கு வரவங்க எல்லாருமே சந்தோஷமாக போயிருக்காங்க. ஒருத்தர் கூட வந்து இன்னைய வரைக்கும் என் ஷாப்பில் வந்து மனசுக்கு கஷ்டப்படாமல் போனதில்ல. அதில் வந்து பியூராக நான் சொல்லுவேன் சார். இந்த பிரான்ச் லேண்ட்மார்க் கான்டாக்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கீழ்பாக்கில் வந்து ஆல்ஸ் ரோடில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஓப்பனிங் க்ளோஸ் வந்து மார்னிங் 8 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் டிசைன் பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் நம்ம எப்படி என்ன இதுன்றது அதை சாரி ஆன்லைன் டெலிவரி வந்து ஸ்விக்கி சொமேட்டோட டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து கேன் ஃப்ராஸ்ட்டுன்னு போயிட்டு ஸ்விக்கி சொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதோட நான் சொல்லக்கூடாது, நீங்களே அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஜென்ரலாக வந்து தெரியும் அதில் என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்க. அந்த ரேட்டிங் வந்து மக்கள் கொடுத்த, நம்ம மக்களுக்கு சர்வீஸ் பண்ணனா அவங்க நம்மளை வந்து பார்த்துக்குவாங்க. அது மக்கள் கொடுத்த ரேட்டிங்கு அதில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சார் இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு 15 ஃப்ளேவர் வந்து பாப்சிக்கல் மேக் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரியலாக க்ளோஸ் கொடுமா ரியலாக வந்து பண்ணி கொடுக்குற விஷயந்தான் பாப்சிக்கல் டிசைனு. க்ளோஸ் கொடுக்கும். நான் சுகர் கேனில் ரெட் ட்ராகன் ஃப்ரூட் இன்ஃப்ளூஸ் பண்ண, சுகர் கேனில் ரியல் ஃப்ரூட் இன்ஃப்ளூஸ் பண்ண ரெட் ட்ராகன் ஃப்ரூட்டோட பாப்சிக்கல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் சார் நீங்கள் ரிவ்யூ நான் இன்டர்வியூ கொடுக்குறேன், நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் சார். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகோனட், சுகர் கேன் டெண்டர் கோகோனட் அதில் பண்ண ஒரு பாப்சிக்கல் இருக்குது. இதில் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ண மாட்டோம், மில்க் ஆட் பண்ண மாட்டோம், எந்த ப்ராடக்ட்டுக்கும் ஆட் பண்ண மாட்டோம். இதெல்லாம் ஓனாக நான் தான் டிசைன் பண்ணது எல்லாம். இது வந்து டெண்டர் கோகோனட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி நீங்கள் ஒரு ஸ்பூனில் ஒரு ஜூஸ் பண்ணிடலாம். அந்த கான்செப்டை வந்து நான் யோசித்தேன், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது தான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஸ்ட்ராபெரியில் ரியல் ஃப்ரூட்ஸில் ஸ்ட்ராபெரி இது நீங்கள் தயவு செஞ்சு எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் கொடுக்குற இன்டர்வியூவோட நீங்களும் வந்து அந்த அந்த இதுவும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ரெட் கோவா கொடுமா. இது வந்து பார்த்தீங்கன்னா கோவா இருக்குது பார்த்தீங்களா, கொய்யா பழம் வந்து வெள்ளையிலையும் வரும், சிகப்புலையும் வரும். அதில் பண்ண ஒரு ஃப்ளேவர்ஸு. இதுவும் ஒரு இன்னோவேட்டிவாக வந்து மக்கள் வந்து ரசிச்சிருக்காங்க. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் நான் வந்து சீசனில் மட்டும்தான் வாட்டர்மெலன் பண்ணுவேன். ஆனால் வாட்டர்மெலன் நீங்கள் ஒரு 365 நாளும் கிடைக்குது. நான் வெறும் வந்து வாட்டர்மெலன் சீசனில் பண்ணுவேன். நான் எல்லா ப்ராடக்ட்டுமே சீசனபிள் ப்ராடக்ட் தான் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேப், நம்ம கிரேப்பில் வந்து பண்ண ப்ராடக்ட். இது எல்லாமே கேன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் சுகர் ஆட் பண்ண மாட்டோம், மில்க்கும் ஆட் பண்ண மாட்டோம், வாட்டரும் மிக்ஸ் பண்ண மாட்டோம். இது நீங்கள் ஃபியூஷன் சாப்பிட்டீங்களா, அதோட ஆரஞ்சு. இது வந்து ஆரஞ்சு. எல்லாத்தோட ஒரு அல்டிமேட் என்னன்னா பைனாப்பிள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு யூனிக்காக போச்சு. பைனாப்பிள் வருஷம் 365 நாளும் சேல் ஆகிற ப்ராடக்ட் இது. பைனாப்பிள் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்.
சொல்லிட்டேன். அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் நிறைய அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கல்யாணம், பிறந்த நாள் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து கேட்டாங்க. அப்போ வந்து என்கிட்ட கேட்பாங்க என்ன என்ன ஐஸ்கிரீம் கொடுக்கலாம் அப்படின்னு. நான் வந்து 2-3 விஷயமா சொல்லுவேன். சார் நானே ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன்னா நைட் சாப்பிட்டு வந்தேன்னா டைஜஷன் ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த டைமில் யோசிச்ச விஷயம் தான் லெமன் அண்ட் ஜிஞ்சர்னு ஒரு ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணேன். நைட் அவங்க சாப்பிட்டுட்டு போனாலும் இந்த ஃப்ளேவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டைஜஷன் கொடுக்கும். ஜிஞ்சர்னு ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தான். ரியல் லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து டிசைன் பண்ண ப்ராடக்ட் தான் இது எல்லாமே. நம்ம ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். குழந்தைங்க வந்து அவ்வளோ பேர் வருவாங்க. அவங்களுக்காக டிசைன் பண்ணது தான் இது சாக்கோ சிப்பு. சார் இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 10 ஃப்ளேவர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் சார். எல்லாமே சீசனபிள் தான் பண்ணுவோம். நம்ம ஊரில் நாகப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, ஜாமுன், அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் லாஸ்ட் இயர் இப்போ சீசன் வரப்போகுது. லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து டெய்லியும் நம்ம ஷாப் போகும்போது ஒரு விஷயம் பார்க்குறோம், அதை வாங்கிட்டு வரோம், அதை நம்ம வந்து எப்படி இதை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைன் பண்ணது தான் லாஸ்ட் இயர் நான் வந்து ஜாமுன் வந்து லான்ச் பண்ணேன். ஜாமுன் நாகப்பழம் ஐஸ்கிரீமும் ஜூஸஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு 100 ஒரு ஹெல்த்தி கான்செப்ட். அந்த பாப்சிக்கலும் அந்த ஜூஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நேம் வாங்கி கொடுத்து ப்ராடக்ட். இந்த வருஷமாக வந்து சீசன் வரும்போது நாங்கள் அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.